அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே 22ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த மே 22 என்ன அப்படின்னா தஞ்சாவூர் ராதாகிருஷ்ணன் ராமச்சந்திரன் அவர்களுடைய நினைவு தினம். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம டிஆர் ராமண்ணா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற ராமச்சந்திரன் அவர்களுடைய நினைவு தினம். 1997ஆம் ஆண்டு மே 22ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இவருக்கு சிறு வயதிலேயே அவருடைய தந்தை இறந்துவிட தாயாருடைய அரவணைப்பில் தான் வளர்ந்தார். இவருடைய மூத்த சகோதரி தான் நடிகையான டிஆர் ராஜகுமாரி அவர்கள். இவர் திரைத்துறையில் அப்போது ஜொலித்து கொண்டிருக்கும் போது இவருக்கும் திரைத்துறையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதன் அடிப்படையில் அவர் சென்னை வந்தார். அங்கே சிட்டி ஸ்டூடியோவில் ஒளிப்பதிவாளராக சவுண்ட் என்ஜினியராக அங்கே அவர் பணிபுரிந்தார். அதன் பிறகு இயக்குனராக அவர் முன்னேறினார். தன்னுடைய சகோதரி அவர்களுடன் இணைந்து ஆர்ஆர் பிக்சர்ஸ் என்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை அவர் உருவாக்கினார். அந்த ஆர்ஆர் பிக்சர்ஸ் மூலம் பல திரைப்படங்களை அவர் இயக்கி தயாரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கணேஷ் கிரியேஷன் மற்றும் விநாயகா பிக்சர்ஸ் என்ற பெயரிலும் தயாரிப்பு நிறுவனங்களை இவர் நடத்தி வந்தார். இவர் இந்தி, தமிழ், தெலுங்கு என்ற பல மொழிகளில் திரைப்படங்களை இயக்கி தயாரித்திருக்கிறார் நம்முடைய ராமண்ணா அவர்கள். இவருடைய திரைப்படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், முத்துராமன் போன்ற பல திரைப்பட உச்சங்களை வைத்து இவர் திரைப்படங்களை இயக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நடிகை என்று பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் ராஜகுமாரியிலிருந்து PS ராஜகுமாரியிலிருந்து வி சரோஜா மற்றும் ஜெயலலிதா, சாவித்ரி, பத்மினி போன்ற நடிகை உச்சங்களையும் இவருடைய திரைப்படங்களில் தவறாமல் இருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இவருடைய திரைப்படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா MR ராதா, அசோகன் மற்றும் RS மனோகர் போன்றவர்கள் கண்டிப்பாக வில்லன் கதாபாத்திரத்தில் இருப்பாங்கங்க. அது மட்டுமல்ல, இவருடைய நகைச்சுவை கதாபாத்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நாகேஷ் அவர்கள், சுனில்ராஜன் அவர்கள் மற்றும் NS கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் தவறாமல் இடம்பெற்றிருப்பார்களுங்க. இவருடைய வெற்றி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணப்பந்தல், துலாபரம் போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக நம்முடைய ராமண்ணா அவர்களுக்கு அமைந்தது. அது மட்டுமல்ல, இவர் திரைப்படங்களை இயக்கிய போது மிக முக்கியமாக 2 திரை உச்சங்களை, அதாவது எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் இருவரையும் தன்னுடைய படத்தில் நடிக்க வைத்தார். அந்த படம் தாங்க கூண்டு கிளி. இவருடைய திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குலேபகவாலி, பணக்கார குடும்பம், பெரிய இடத்து பெண் போன்ற பல வெற்றி படங்களை இவர் இயக்கி இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட புகழ்பெற்ற இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் விளங்கிய ராமண்ணா அவர்களுடைய நினைவு தினம் இந்த மே 22ஆம் நாள். அதுக்கப்புறம் இந்த மே 22 வேற என்ன அப்படின்னா உலக பல்லுயிர் பெருக்க நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க. அந்த பல்லுயிர் பெருக்க நாள் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் பல வகை உயிரினங்கள் வாழ்கின்றனங்க. அதாவது திமிங்கலம் முதல்ல பெரிய உயிரினங்களும், அது மட்டுமல்ல 2 நாட்களில் வாழக்கூடிய உயிரினங்களும் வாழ்கின்றன. அதே மாதிரி மிகப்பெரிய பாலைவனங்களில் வெயிலின் கொடுமைகளில் வாழக்கூடிய உயிரினங்களும் இருக்கின்றன. குளிர் பிரதேசங்களிலும் மலை பிரதேசங்களிலும் வாழக்கூடிய உயிரினங்களும் இருக்கின்றனங்க. இப்படி பல உயிரினங்கள் வாழும்போது அந்த உயிரினங்களுடைய பல்லுயிர் பெருக்க தன்மையை உருவாக்கும் வகையில் இந்த மே 22ஆம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க. 2000 ஆண்டில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29ஆம் நாள் தான் இந்த உலக பல்லுயிர் பெருக்க நாளாக இருந்தது. அப்போ டிசம்பர் அந்த கடைசி வாரத்தில் நிறைய விடுமுறை வருவதால் இந்த நாட்கள் மே 22ஆம் நாட்களுக்கு மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.